guys, என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். நாம் இப்போ பார்க்க போகிறது காட் லெவல் அசாசின் ஐம் த ஷேடோ. இதோட 13வது எபிசோடில் என்ன ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். எபிசோடு 12 பார்க்காதவங்க கவலைப்படாதீங்க, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த எபிசோடு உங்களுக்கு கிளியராக புரியும். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனை தட்டிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் இப்போ நம்ம ஹீரோ ஏதாச்சும் ஒரு பொருளை தொட்டால் அது கண்டிப்பாக ஒரு ஹையர் டீலில் இருக்க பொருளாக தான் கிடைக்குமே. பரவாயில்ல, இது நல்ல விஷயமா இருக்குது. ஆனால் இங்கே ஒரு ஹையர் டீலில் இருக்க பொருள் எனக்கு கிடைக்குமா? இருக்கிற எல்லா ரிவார்டையும் நான் கம்பைன் பண்ண போகிறேன். அதே மாதிரி கிரீடி ஹேண்டை வச்சு அந்த இடத்துலையே பண்ணுறான். ஒரு பயங்கரமான ஒளி அங்கே அப்படியே பரவ ஆரம்பிக்குது. நீங்கள் வெற்றிகரமாக உங்களோட கிரீடி ஹேண்டை பயன்படுத்தியிருக்கீங்க. உங்களுக்கு 777 எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அது போக 216 ட்ரேடபிள் லைஃப் பேனும் கிடைக்குது. அது போக அந்த கோஸ்ட் சிப்போட பாஸ் அது வச்சிருந்த அந்த பெல்லும் உங்களுக்கு 2 பெல் கிடைக்குது. பரவாயில்லையே, இந்த ஐட்டமும் எனக்கு இப்போ கிடைச்சிருக்கா? ஆனால் இதோட ஆட்ரிபியூட் உண்மையிலேயே ஒரு நல்ல ஆட்ரிபியூட். மான்ஸ்டர் உங்களை கொன்னுட்டா கூட உங்களோட லைஃப் பேன் அது கீழே விழாது. போன வாட்டி நம்ம ஹீரோவுக்கு ஆயிருக்கும்ல, அந்த விஷயம் திரும்ப ஏற்படாது. அதே மாதிரி அதுக்கான கூல்டவுன் டைம் அது 1800 செகண்ட். ஆனால் அது நம்ம ஹீரோவுக்கு 1560 செகண்ட் தான். இது போக மான்ஸ்டரை கொல்லும்போது மான்ஸ்டரோட லைஃப் பேன் நார்மலாக 20 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது 40 கிடைக்கும். அதே மாதிரி இதில் ஒரு மேசிவான ஸ்கில்லும் இருக்குது. எப்போல்லாம் இந்த பெல்லை நம்ம ஹீரோ பயன்படுத்துகிறானோ ஒரு 100 ரேடியஸ்க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அப்படியே உறைஞ்சி போயிடுவாங்க. இதுவும் இந்த பெல்லோட ஸ்பெஷாலிட்டி மாதிரி தான். அதோட கூல்டவுன் டைம் நார்மலாக 600 செகண்ட். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு 521 செகண்ட் தான். இது ரொம்ப ஒரு கன்வீனியன்ட்டான ஐட்டம் மாதிரி. ஏன்னா ஒன்றுத்தை இன்வென்ட்ரியில் வச்சுக்கலாம், இன்னொரு ஐட்டம் நம்மளை பயன்படுத்திக்க முடியும். சரி பார்க்கலாம் இதை வச்சு என்ன பண்ண முடியுதுன்னு. இப்படி இவன் இதை பற்றி யோசிக்கும்போது அந்த இடத்துல லிட்டில் பிளாக், அதாங்க அந்த பொண்ணு, அவள் அங்கே பயங்கரமாக கத்துறா. அட ஷேடோ தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க, அந்த ஆளுங்க என்னை விடாமல் துரத்திட்டு இருக்காங்க, ரொம்ப என் கிட்ட வந்துட்டாங்க ஷேடோ, தயவு செஞ்சு காப்பாற்றுங்க. லிட்டில் பிளாக், நீ என்ன சொல்கிற? உன்னோட லொக்கேஷனை சீக்கிரமாக சொல்லு, நான் இப்போயே அங்கே வரேன். ஓ, இவங்க என்னை துரத்திக்கிட்டே வராங்க, அதனால் ஷேடோ நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். லிட்டில் பிளாக் எங்கே இருக்க? நீ அதை ஒண்டி சொல்லு, நான் இப்போயே அங்கே வரேன். அப்படியே சீன் இந்த பக்கம் அந்த பொண்ணு கிளிப்போட எஜ்ஜில் போய் மாட்டிக்கிறான். அந்த இடத்துல இருக்க ஆளுங்களும் சொல்கிறாங்க, பாஸ் இந்த பொண்ணு நம்ம கடைசியாக பிடிச்சிட்டோம், இதுக்கு மேலே அந்த பொண்ணுக்கு ஓடுறதுக்கு வேறு இடமும் இல்லை. அங்கே இன்னொருத்தனும் சொல்கிறான், ஹே இதுக்கு மேலே உனக்கு ஓடுறதுக்கு எந்த விதமான இடமும் இல்லை, உன்னால் இப்போ ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, அதனால் எங்ககிட்ட வா, உனக்கு இன்னமும் நல்லா ஃபீல் ஆகும், சொர்க்கம்னா என்னன்னு உனக்கு நாங்கள் காட்டுறோம் அப்படின்னு அந்த ஆள் அங்கே தப்பாக மீன் பண்ணி சொல்கிறான். அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இதுக்கு மேலேயும் அவளால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு. ஒரு பக்கம் பின்னாடி அங்கே பள்ளமாக இருக்குது, இன்னொரு பக்கம் முன்னாடி இந்த மாதிரி கொடூரமான ஆளுங்க, இவங்க கையில் சாகிறதுக்கு நான் பின்னாடியே விழுந்து செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லி அவள் அப்படியே தாவிடுறா. இதை பார்க்குற அவங்களோட கண்ணையே அவங்களால நம்ப முடியலை. அடுத்த செகண்டே கீழே ஒரு பயங்கரமான சவுண்டு கேட்குது. அந்த இடத்துலேயே அவளோட உடம்பு கீழே பட்டதில் அங்கேயே அவள் இறந்தும் போயிடுறா. இந்த பொண்ணு உண்மையிலே தைரியசாலின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி உயரத்துலேருந்து கூச்சிருக்கா, அங்கே ஷேடோவும் வரலாம்னு பார்ப்பானா, அதுக்குள்ளே அந்த பொண்ணே சொல்கிறா, அட ஷேடோ நீங்கள் வர வேணாம், ஏன்னா இதுக்கு மேலே என்னை காப்பாற்ற எந்த விதமான அவசியமும் இல்லை. ஏன்னா ஷேடோ நான் ஆல்ரெடி இறந்து போயிட்டேன், இப்போ அந்த டவுனில் தான் திரும்பவும் ரிவைவ் ஆகுவேன்னு நினைக்கிறேன். நான் சுத்தமாக யோசிக்கலை இது இந்த அளவுக்கு வழியே இருக்கணும்னு. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா நான் சாகும்போது என்கிட்ட அந்த அளவுக்கு ஐட்டமோ இல்லை, ட்ரேடபிள் லைஃப் பேனோ இல்லை, இதனால் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு பெருசாக எதுவும் கிடைக்காது. ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்தையுமே நான் வாங்கிட்ட ஒப்படைச்சி வந்திருக்கேன், அதனால் எல்லாமே சேஃபாக தான் இருக்குது. அதனால் நீங்களும் டவுனுக்கு வந்தால் நம்ம அங்கே மீட் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம ஹீரோ ஓகே சொல்கிறான். ஒரு சைடு நம்ம ஹீரோ அவன்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறான். இப்போ அந்த பொண்ணு எப்படியோ டவுனில் தான் இருக்கா, எப்போ வேணாலும் அவளை மீட் பண்ணலாம். அதனால் அந்த பாஸை கொண்டால என்கிட்ட இப்போ என்னென்ன இருக்குது அதை நம்ம செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு என்கிட்ட 2000 ஏதோ தான் ட்ரேடபிள் லைஃப் பேண்ட் இருந்துச்சு, இப்போ என்கிட்ட பல மடங்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, 3115 நாள் இருக்குது ட்ரேடபிள் லைஃப் பேனா. அது போக 21 எவல்யூஷன் பாயிண்ட்டோடு இருக்குது. இதை வச்சு நான் கிரீடி ஹேண்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் சிஸ்டமில் ஒரு விஷயம் அங்கே ஷோ ஆகுது. உங்களோட கிரீடி ஹேண்ட் அது ஆல்ரெடி எப்பிக் லெவலில் இருக்குது. இதை நீங்கள் எவால்வ் பண்ணணும்னா இப்போ நீங்கள் செலவு பண்ணுற எந்த எவல்யூஷன் பாயிண்ட்ஸை
இதை விடவும் 10 மடங்கு ரொம்ப அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது நார்மலாக நீங்கள் எவல்யூஷன் பண்ணணுன்னா 210 எவல்யூஷன் பாயிண்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். அட 210 இது என்ன கதையாக இருக்குது, நான் யோசித்த மாதிரி தான், என்ன இது எல்லாமே அசால்ட்டாக போகுது அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் இப்போ தான் புரியுது, நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆவோமோ அந்த அளவுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாயிண்ட்ஸையும் அவங்க ஏற்றி விடுறாங்க. இதை ஒன்று க்ரீடி ஹேண்டு அப்புறமா நான் பார்த்துக்கிறேன், இப்போ என்னோட அட்டாக்கிங் ஸ்கில் இது எல்லாத்தையுமே நான் எவால்வ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன். ஒரு சண்டையில் டேமேஜ் அதுதான் ரொம்ப முக்கியம், அதனால் இதை எவால்வ் பண்ணிட்டான். இன்னும் என்னால் பெட்டரான லூட்டாக அள்ள முடியும். இதனால் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கிற அந்த ஸ்லாஷ் அந்த அட்டாக்கை அவன் எவால்வ் பண்ணுறான். அது பிளாட்டினமில் இருந்து ஜெயண்ட்டுக்கு போகுது, ஜெயண்ட் இருந்து அப்படியே டைமண்டுக்கு போகுது. இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோவோட அட்டாக் அது 21 மீட்டர் ஏதோ தாக்கும், ஆனால் இப்போது 27 மீட்டர் கிட்ட தாக்க முடியும். இந்த ஸ்லாஷை பயன்படுத்தும் போது 9 செகண்டுக்கு அவனால் அப்படி மறைஞ்சிருக்க முடியும். அதே மாதிரி ஸ்லாஷ் அட்டாக்கும் 5ல் இருந்து 7 ஆகிடுச்சு. இதோட கூல்டவுனுக்கான டைம் அதுவும் இப்போது ரொம்பவும் கம்மியாயிடுச்சு. இது போக ஒரு ஸ்லாஷ் அப்பையும் டேமேஜ் ஏற்படும்ல, அது இப்போ பல மடங்கு அதிகமாகிடுச்சு. 200 ஏற்படும், ஆனால் இப்போ 300க்கும் மேலே ஏற்படுது. அங்கே இப்படி நம்ம ஆள் எவால்வ் ஆகும்போது ஆளோட உடம்பு முழுக்க அப்படியே லைட்டனிங்காக இருக்குது. ஏதோ தனியாக அவன் டெவலப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீலிங் அவனுக்கு கிடைக்குது. இது போக இதே மாதிரி எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் அவன் பயன்படுத்த போகிறான். நம்ம ஹீரோ கிட்ட இன்னமும் எவல்யூஷன் பாயிண்ட்ஸ் வந்திருக்குமா, அதனால் பேக் ஸ்டாப் அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கும். இதையும் நம்ம ஆள் எவால்வ் பண்ணி விட்டுறான். இப்போ ப்ரௌன்ஸில் இருந்து டைரெக்டாக கோல்டுக்கு போயிடுச்சு. அதனால் இதோட எஃபெக்ட் அது 15லேருந்து 30% அதிகமாயிருச்சு. நார்மலாக ஒரு மான்ஸ்டரை பார்க்காத போது இவன் முதுகுலையே குத்திட்டானா நார்மலாக விழுற டேமேஜ் விட பல மடங்கு இப்போ ரொம்பவும் அதிகமாக விழும். பரவாயில்ல, நான் யோசித்து பார்க்கல, இப்போ நான் இந்த அளவுக்கு ஓவர் பவராக மாறிட்டேன். ஏன்னா இப்போ நான் மறைஞ்சிருந்தா என்னால் 3000க்கு மேலே நிறையவே டேமேஜ் தர முடியும். அதுபோக முதுகில் குத்துனா டேமேஜ் எல்லாம் பங்கமாக விழும். 7ல் இருந்து 8 ஸ்லாஷாக கொடுக்க முடியும். அதுபடி பார்த்தா இது ஒரு பயங்கரமான ஆட்ரிபியூட்டாக இருக்குது. இந்த இடத்துல பாஸாக இருக்கிற அந்த ஷிப் கோஸ்ட்டை அவன் கொன்று இருப்பான்ல, கொன்ன உடனே அந்த இடத்துல கிரிடி ஹேண்டை பயன்படுத்தியிருப்பான். நம்ம ஆளுக்கிட்ட 2 பிளாட்டினம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, அதுபோக ஒரு பிளாட்டினம் ஸ்கில்லும் இருக்குது. இது எல்லாமே அசாசன் டைப் தான், எல்லாமே எனக்கு உதவியான ஐட்டமாக இருக்குது. இந்த பிளாட்டினம் எக்யூப்மெண்ட் அது ஒரு டியூயல் பிளேடு தான், அது ஒரு அசாசன் கிளாஸ் வெப்பன். இதுலேயும் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இதுதான் அவன் பாயிண்ட் 19 இந்த அட்டாக்கிங்கோட பவர் கிட்டத்தட்ட 136 ஏறும். அதுபோக எஜிலிட்டி 22 அட்டாக்கிங் ஸ்பீடு, அது 24 ஆப்பனன்ட் போட்டிருந்தாலும் அதையே குத்திக்கிற அளவுக்கு இந்த பிளேடுக்கு ரொம்ப தகுதி இருக்குது. இந்த மாதிரி ஒரு கத்தியை பயன்படுத்தினோம்னா லெவல் 5ல் இருக்கணும். ஆப்வியஸாக நம்ம ஹீரோவால் இதை பயன்படுத்த முடியும். நம்ம ஆள் லெவல் 8. அதுபோக இந்த பிளேடில் ஒரு ஸ்கில்லும் இருக்குது. இதோட இந்த எபிசோட் முடியுது. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.